வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்ட சிக்கலில் சிக்கிய சபாநாயகர் விஜய் அவர்கள் காப்பாற்றுவாரா இல்ல ஆட்சியை தான் அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? அப்படி என்ன சட்ட சிக்கல்ல சிக்கி இருக்கின்றார் சபாநாயகர், அதை நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். சபாநாயகர் அவர்கள் சட்ட சிக்கலில் சிக்கி இருக்கின்றார் என்றால் நீதிமன்றத்தை அல்லவா நாடி இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் அதிமுக காரங்க சபாநாயகர் கிட்டயே வந்து புகார் அளித்து விட்டு வெளியே பேட்டி கொடுத்து விட்டு அப்படியே போய் வீட்டுல படுத்துக்கிறாங்கப்பா. விதிமீறல் இருந்தா சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, நடுநிலை தவறி இருக்கிறாரு. அப்ப நீதிமன்றத்தை நாடணுமே, ஏன் நீதிமன்றத்தை நாடவே மாட்டாங்க அதிமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுல ஒரு ராஜதந்திரம் இருக்கிறது, ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறது. அதையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நம்முடைய சபாநாயகர் அவர்கள் சட்ட விதிமீறலில் சிக்கி இருக்கின்றாரா, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பீங்க. வாங்க, அதிமுகவினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் முன்பாக பேசின விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். சட்டமன்ற பேரவை தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எனாமரஸ் பவர் இருக்குன்றார். அதெல்லாம் போயிடுச்சு சார். பாலா சாஹேப் அப்படின்னு ஒரு பட்டேல் அப்படின்னு ஒரு கேஸ் கர்நாடகாவில் வந்துச்சு. அந்த கேஸ்ல பேரவை தலைவருடைய பவர்ஸ் என்னன்னு விளவாரமா சொல்லிட்டாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது ரிசைன் பண்றதுங்கிறது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்படின்னா நீங்க தவறு பண்ணுவீங்க, உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை வந்து இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்துருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எனவே அப்படி பண்ண முடியாது, அந்த சட்ட நடவடிக்கை தொடரும். அப்போ எல்லா சட்டமன்ற அதாவது சட்டப்பேரவை தலைவருடைய நடவடிக்கையில நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு பொய்யா நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, எல்லாத்திலையும் தலையிட்டு இருக்கு. PV ரமணா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பெஞ்ச் வந்து இதை தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எனவே இது தவறு. இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றார் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குகின்றேன். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறான்னு வச்சுங்களேன், அவரு அவசரமாக முடிவெடுத்து விடுகின்றார். அவசரமாக முடிவெடுக்கலாமா ராஜினாமா கடிதத்தின் மீது அப்படின்னு கேட்டீங்களா, சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆனா அவசரமாக எப்போது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். ஒரு எம்எல்ஏ வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாருன்னு வச்சுங்களேன், அதே எம்எல்ஏ மீது வேற யாரும் சபாநாயகர் இடத்துல புகார் அளித்திருக்க கூடாது. அவரு தன்னிச்சையா வந்து குடும்ப சூழ்நிலையோ இல்ல எம்எல்ஏவாக தொடர்வதற்கான சூழ்நிலை இல்லை என்று சொல்லிட்டு கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்தாருன்னா, அவருக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் சட்டப்பேரவையிலோ இல்ல சபாநாயகர்கிட்டயோ இல்லைன்னா அவரு அந்த ராஜினாமா கடிதத்தின் மீது அவசரமாக நடவடிக்கை எடுக்கலாம், ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகர் இடத்துல புகார் கொடுத்திருக்கின்றார். எந்த புகார் முதல்ல வந்திருக்கிறதோ அந்த புகாரை தான் நம்ம சபாநாயகர் அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும். ஆனா எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வரிசையா வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, அவங்க மீது புகார் இருக்கிறது. அந்த புகாரெல்லாம் கருத்துல கொள்ளாம அவரு ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்புறம் ஒரு 10 மணிக்கா வந்து பாத்தீங்கன்னா கெசட்ல விட்டுறாங்க, அதாவது அரசிதழில விட்டுறாங்க. ஆமாம்பா ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டும் அந்த தொகுதி காலியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஓடி போய் கட்சியில சேர்ந்துடுறாங்க, உறுப்பினர் அட்டை வாங்கிக்கிறாங்க. இடைத்தேர்தல் வந்தா விசில் சின்னத்துல நின்றுலாம், வெற்றி பெற்று விடலாம், ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவசரமாக இந்த எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா கடிதத்துல நடவடிக்கை எடுத்தது சட்ட விதிமீறல். எப்பவுமே எந்த புகார் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த புகாரை பற்றி தான் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும். ஏம்பா கட்சி தாவல் தடை சட்டம் என்கின்ற பொழுது எடப்பாடி தரப்பிலும் புகார் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வேலுமணி தரப்பிலும் வந்து பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும், எங்க கொடா உத்தரவை மீறி அவங்க வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களும் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த தகுதி நீக்கம் வந்து 2 தரப்பும் புகார் அளித்திருப்பதனால 2 தரப்பையும் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையா. அதனால சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கிறார். ஆனால் எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தானே ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க.
அதனால வேற யாரும் அப்போஸ் பண்ணல இல்ல, அதனால அவர் ராஜினாமா கடிதத்தை வேகமா வந்து எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பாக நம்ம புகார் அளிச்சிருக்கோம், அதை கருத்திலே கொள்ள மாட்டுறாரு. ஆனா மீண்டும் போய் நம்ம ஒரு புகார் அளிப்போம். நான் பாருங்க, எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, நீங்க வேக வேகமா வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துடுறீங்க. ஆனா தப்பு. ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கின்ற பொழுது அவர் மீது என்ன பிரச்சனை இருக்குது, இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்பதெல்லாம் எங்களை கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா நாங்க புகார் அளிச்சிருக்கோம் இல்ல, அப்ப எங்க தரப்பு நியாயத்தையும் கேட்கணும் இல்ல, நீங்க தான் எங்க தரப்பு நியாயத்தையும் கேட்க மாட்டீங்களே. அதனால ஒண்ணு, ஏற்கனவே 3 பேருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கீங்க, ராஜினாமாவை ஏற்றிருக்கீங்க, ஆனால் எங்க தரப்பு நியாயத்தை கேட்க மாட்டீங்க. 2வது, கட்சி தாவல் தடை சட்டம் படி அவங்களுடைய பதவியை பறிக்கணும் என்று ஒரு புகார் இருக்குது. அந்த புகார் இருக்கின்ற போது நீங்க ராஜினாமா கடிதத்தை ஏற்றிருக்க கூடாது. அதனால அந்த ராஜினாமாவை திரும்ப பெற்றுவிட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்கின்றார்கள் அப்படின்றத நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு புகார் அளித்திருக்கின்றார்கள். இந்த ராஜினாமா தொடர்பாகவே போய் புகார் அளித்திருப்பதனால யாராவது வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்கன்னா, ஏன்பா ராஜினாமா கடிதத்துக்கு எதிராகவே புகார் கொடுத்துருக்காங்கப்பா, அதனால ராஜினாமா கடிதத்தின் மீது அவசர அவசரமா முடிவெடுக்க முடியாதுப்பா, நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் எத்தனை புகார் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது புகார் அளித்தாலும் சபாநாயகர் அவர் காதலியா போட்டுக்கிற மாதிரியே தெரியல. முதல்ல சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து கொறடாவை நியமிக்கின்றார். அவர் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அந்த கொறடாவை வந்து சபாநாயகர் அவர்கள் அங்கீகாரம் செய்திருக்க வேண்டும். கொறடா யார் என்பதை சபாநாயகர் அவர்கள் அங்கீகாரம் செய்து விட்டார் என்றால் அடுத்த நொடியே வந்து யாரெல்லாம் தவேகாவை ஆதரித்து சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டாங்களோ அவங்க பதவி எல்லாம் காலி. அதனால முதல்ல என்ன கோரிக்கையை அதிமுக தரப்புல வச்சாங்களோ அந்த கோரிக்கையை இன்னும் பரிசீலனை தான் இருக்குது. கொறடா யார் என்பதை இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. கொறடா யார் என்பதை முடிவு பண்ண பிறகுதான் கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பாக அதிமுக புகார் அளிச்சிருக்காங்கல்ல, அந்த புகாரையே பரிசீலிக்க முடியும். அதனால கொறடா யார் என்பதை இன்னும் முடிவு செய்யாத காரணத்தினால கட்சி தாவல் தடை சட்டம் என்று சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்காங்கல்ல, இந்த 25 எம்எல்ஏ பதவியை பறிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த ஒரு வீக்னஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டு தான் ஏங்க கட்சி தாவல் தடை சட்டம் என்பதே வந்து புகாரா தான் இருக்குது. அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எம்எல்ஏவா இருக்கணுமா இல்ல ராஜினாமா ஏற்றுக்கொள்ளணுமா அது மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்முடைய சபாநாயகர் சொல்லி தப்பிக்கிறார். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, நான் விதிகளுக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன், எனக்கு அதிகாரங்கள் இருக்குது, அந்த அதிகாரத்தின் மீது யாரும் கேள்வி கேட்க முடியாது, சட்டப்பேரவைக்குள்ள நான் வச்சுதான் சட்டம் அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் வந்து சொல்றார். ஆனால் அதுக்கு தான் அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் இன்பதுரை அவர்கள் சொல்றாரு, ஏற்கனவே கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு வழக்கு தான், அந்த வழக்குல சபாநாயகருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, சபாநாயகர் இந்த மாதிரி முடிவெடுக்கின்ற போது யாராவது ஒரு புகார் அளித்திருந்தாங்கன்னா அந்த புகாரை பரிசீலிக்கணும். அப்படி பரிசீலிக்கவில்லை என்றால் சபாநாயகர் முடிவை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமானது மறுபரிசீலனை செய்யும். ஏற்கனவே அந்த வழக்கும் வந்து நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதனால சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எத்தனை குற்றச்சாட்டு வச்சிருந்தாலும் இல்ல எம்எல்ஏக்கள் மீது ஏகப்பட்ட புகார்கள் தந்திருந்தாலும் அதெல்லாம் கருத்துல கொள்ளாம அவர் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதனால அவர் சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கின்றார். நீதிமன்றத்துக்கு போவோம், நீதிமன்ற கதவுகளை தட்டுவோம், அப்புறம் சபாநாயகருக்கு இருக்குதப்பா ஆபத்து. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் முடிவெடுக்கின்றார், உடனடியாக கட்சியில சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில சேர்க்கிறாங்க. ஆனால் அவர் ஆட்சிக்கும் பெரிய ஆப் இருக்கிறது அப்படின்னு இன்பதுரை சொல்வார். எப்படி தெரியுமா, எப்போதும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா கடிதத்தை கொடுத்த உடனே போய் அடுத்த அமைச்சரை சந்திக்க கூடாது. 2வது, புஷியானது அவர்களை சந்திச்சு உறுப்பினர் கார்டு வாங்கக்கூடாது. ஏற்கனவே 3 எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி பண்ணாங்க. 4வதாக இசைக்கு சுப்பையா அவர்களும் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. ஆனால் இவங்க ராஜினாமாலாம் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னது எப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு 9 மணிக்கு. ஆனா நம்முடைய ராஜினாமா பண்ண அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து மாலை 5 மணிக்கெல்லாம் வந்து புஷியானது அவர்களை சந்தித்து உறுப்பினர் கார்டையே வாங்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் இருந்து தவேகாவுக்கு தாவனவங்க கெஜெட் நோட்டிபிகேஷன் அரசு இதழில் ஏப்பா அந்த சட்டமன்ற தொகுதியானது காலியா தான் இருக்குது, ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்டேன், அவங்க இனிமே எம்எல்ஏ இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக
நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் இந்த தவேகாவுடைய பொதுச் செயலாளரையோ இல்ல அமைச்சரையோ சந்தித்து கட்சியில இணைஞ்சிருக்கணும், உறுப்பினர் கார்டு பெற்றிருக்க வேண்டும். ஆனா இவங்க மாலை பொழுதிலே வந்து நம்முடைய புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்து உறுப்பினர் கார்டு வாங்கிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகுதான் கெசட் நோட்டிபிகேஷன் அரசிதழிலே விடுறாங்கப்பா. அதனால அந்த கட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் பெரிய ஆபத்து. ஏன்னா இன்னொரு சின்னத்துல வெற்றி பெற்றவங்க ஓடி போய் இன்னொரு கட்சியில சேர்றாங்கன்னா அங்க முன்கூட்டியே ஏதோ பேசப்பட்டிருக்கிறது, குதிரை பேரமானது நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் என்பது நல்லாவே தெரியுது. அதாவது ஏற்கனவே ஒரு நீதிமன்றமானது, உச்ச நீதிமன்றம் தான் என்று நினைக்கின்றேன், இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையிலும் குதிரை பேரம் நடந்திருக்குது என்ற அடிப்படையிலும் ஒரு வழக்கு பதியப்படுகிறது. அப்போ வந்து இல்லைங்க, விருப்பத்தின் அடிப்படையில தான் வந்து கட்சியில சேர்ந்தாங்க, அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தான் கட்சியில சேர்ந்தாங்க, வரவங்களை வேணாம்னு சொல்ல முடியுமா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாங்க. அப்பதான் வந்து ஜெயிச்சு 20 நாள் கூட ஆகல, அதற்குள்ளாக அவசரமாக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில இணைகின்றார்கள் என்றால் அவங்க சொல்லுகின்ற காரணம் ஏற்றுக்கொள்ற மாதிரியும் இல்ல. ரெண்டாவது, எந்த கட்சியில் நீங்க சேர்ந்தீங்களோ அந்த கட்சியானது உங்களை விலை பேசி அந்த கட்சிக்கு அழைத்திருக்கின்றார்கள் என்பது மட்டும் உறுதியாகிறது. இவ்வளவு பெரிய மனமாற்றம் 20 நாளைக்குள்ள எப்படி வந்தது? அதனால நீங்க சொல்றதை எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எம்எல்ஏ பதவியை பறிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, 10 ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு தவேகா போயிருக்காங்க இல்லையா, அப்படி போயிருக்கிறவங்க வந்து அப்பாப்பா எங்களுக்கு அதிமுக பிடிக்கலப்பா, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எதிர்கட்சி வச்சிருக்காங்கப்பா, நாங்க மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலப்பா, வெற்றி பெற்று எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தா, அதனால ஆளுங்கட்சி தரப்பாக வெற்றி பெற்றோம் என்றால் மக்களுக்கு என்ன செய்யலாம்பா, எங்க தொகுதி மக்களுடைய நலத்தை அடிப்படையை வச்சுதான்பா நாங்க தவேகால போய் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த கருத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. ரெண்டாவது, கெஜெட் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்பாகவே கட்சியில் இணைந்திருப்பதனால இது கட்சி தாவல் தடை சட்டம். ரெண்டாவது, குதிரை பேரம் என்பது சரியா அப்ளை ஆகுமா? குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொன்னா விஜய் அவர்கள் சபாநாயகரை காப்பாற்றுறாரோ இல்லையோ அவர் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதனால எனக்கு தெரிந்து எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா விஷயத்துல இந்த தாவேகா அரசானது 2 மாபெரும் தவறு செய்திருக்கிறது. சட்டத்துக்கு மீறி பல விஷயங்களை அரங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த விதிமீறல் எல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வார்கள். இது பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா, சபாநாயகர் முடிவெடுத்துட்டாரு, அவங்களும் பிற கட்சியில சேர்ந்துட்டாங்க, எப்பதான் நீங்க நீதிமன்றம் போக போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை நாடினோம் என்றால் இந்த வழக்கு 1 ஆண்டு கூட இழுக்கலாம், இல்ல 2 ஆண்டு கூட இழுக்கலாம். அதனால ராஜினாமா பண்ணவங்க அவசரமாக தவேகா எம்எல்ஏவாகலாம் என்றுதான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகின்ற போதும் சரி, அந்த வழக்கு சீக்கிரமா முடிக்காத காரணத்தினாலும் சரி, 6 மாச காலத்திலே வந்து இடைத்தேர்தல் நடத்துவாங்களா? நடத்த வாய்ப்பு இல்லை. கேஸ் முடிஞ்சாதானே தேர்தல் நடத்துறதுக்கு. அதனால நாடாளுமன்ற தேர்தலுடன் வந்து இந்த இடைத்தேர்தலை நடத்திக்கலாம் என்று கூட விட்டுரும் தேர்தல் ஆணையம். கேஸ் முடியட்டும்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு முடிகிற வரைக்கும் இப்ப ராஜினாமா பண்ணவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏவாக இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, தேர்தலையும் போட்டி போட முடியாது. அதனால சாதாரண ஒரு ஆளா தான் ஊர்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். பேராசை பெருநஷ்டம் என்பது போல நம்ம அதிமுக காரங்க பெரிய ஆப்பா வச்சிருவாங்க. நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா தேர்தல் நடத்தினா தானே இவங்க எம்எல்ஏ ஆகிறது, ஆளுங்கட்சியில் உட்காந்து சம்பாதிக்கிறது. அதனால நாடாளுமன்ற தேர்தலுடன் வந்து யாரெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போய் தவேகால இணைறாங்களோ அவங்களுக்கான தேர்தல் நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து நடத்துவதனால விஜய் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் குறி வச்சு பிரச்சாரம் பண்ணுவாரா, இல்ல இடைத்தேர்தலில் இத்தனை பேர் போட்டி போடுறாங்களே இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? அப்போ ஒரு பொது தேர்தலின் போது இந்த இடைத்தேர்தலும் சேர்த்து நடத்தணும்னா விஜய்க்கு பெருசா வெற்றி கிடைக்காது. அதனால பேராசைப்பட்டு தவேகா பக்கம் போனவங்க நடுத்தருவில் தான் நிக்கணும். அதனால சபாநாயகர் செயலானது சட்ட விதிமீறல் என்று இன்பதுரை சொல்றாரு. நீதிமன்றத்தை நாடுவார்கள். நிச்சயமாக பதவி ராஜினாமா பண்ணவங்க இடைத்தேர்தலை அவ்வளவு சீக்கிரம் சந்திக்க முடியாது. இலவகாத்த கிளி போல குறைந்தது 2 ஆண்டு காலமாவது காத்திருந்தா மட்டும்தான் அந்த வழக்கெல்லாம் முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் மேலும் மேலும் மனுக்களை போட்டு காலதாமதத்தை அதிமுக பண்ணுவாங்க. நாம ஏண்டா ராஜினாமா பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த வழக்கை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த ராஜதந்திரத்தின் அடிப்படையில தான் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம
தேவையில்லாம எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுகின்ற போது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு தவைக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் நீதிமன்றத்தை நாடாம இருக்காங்க. இரண்டாவது, நீதிமன்றத்தை நாடுவதற்கு ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் இந்த மனுக்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு குறைந்தது 15 நாளாவது ஒரு கட்சி அவகாசம் கொடுக்கணும். அப்படிதான் அதிமுகவினர் ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த அவகாசமானது நாளைக்கு தான் முடிவடைகிறது. ஸோ அதற்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்று பார்ப்பாங்க. அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஆவணங்களையும் அள்ளி சென்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த வழக்கு எப்ப முடியும் என்றே தெரியாது. அதனால் ராஜினாமா பண்ணவங்க நடுத்தருவில் நிற்பதற்கான தான் வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சியில வளர்ந்தோமோ, எந்த கட்சியில அடையாளப்பட்டோமோ, எந்த கட்சியில பாத்தீங்கன்னா தொண்டர்கள் உழைப்பு மூலமாக நம்ம வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆனமோ அந்த தொண்டர்களுக்கும் அந்த கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில சேர்ந்த உடனே போய் அதிகாரத்துல உட்காரலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. அதனால தான் நீதிமன்றத்துக்கு போகும். அவங்க வழக்கை முடிப்பதற்குள்ளாக இவங்கெல்லாம் நடுத்தருக்கு வந்துருவாங்க. ரெண்டாவது, விஜய் ஆட்சி மீது இப்ப இருக்கின்ற நல்ல பேரானது 2 ஆண்டு காலத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்றவங்க மீண்டும் வெற்றி பெறுவார்களா என்பதே சந்தேகமா இருக்கிறது. அதனால தான் எடப்பாடி பக்கம் வரிசையாக எம்எல்ஏக்கள் திரும்பி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.